ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடுக்காக செம்ம சூப்பரான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட தேதி 16 to 20 டிசம்பர்னு போட்டிருக்காங்க. ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா, லாஸ்ட் எபிசோடில் காட்டின ப்ரொமோவே பாதிக்கு மேலே காட்டி கொஞ்சம் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ அபி ரொம்ப அவசரமாக போய் ஆண்டாளை பார்த்து முரளி பழசெல்லாம் மறந்த மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் நரி மாதிரி யோசிச்சா நம்ம ஓனாய் மாதிரி செயல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆக்சிடென்ட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. டாக்டர் கண்டுபிடிச்சிட முடியுமான்னு கேட்கும்போது டாக்டர் வந்து பழைய விஷயங்கள்லாம் முரளிக்கிட்ட கேட்குறாங்க. அபியும் முரளி என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு கேட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கான ப்ரோமோல எக்ஸ்ட்ரா என்ன காட்டியிருக்காங்கன்னா, அபி முரளி ஹாஸ்பிட்டலில் இருக்க விஷயம் தெரிஞ்சு ரொம்ப பரபரப்பாக ராகவும் அஞ்சலியும் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்காங்க. முரளி சொல்ல போகிற உண்மையை ராகவும் அஞ்சலியும் கேட்டு விடுவார்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அப்படியே ரொம்ப அப்படியே யோசனையில் ஆழ்த்தி இருக்க மாதிரி ஒரு ப்ரோமோ கொடுத்துருக்காங்க. ப்ரோமோவை பார்த்துட்டு உண்மையிலுமே எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் எதிர்பார்த்ததே அடுத்த ஸ்டோரி என்ன ட்விஸ்ட் நடக்க போகுது, முரளி எப்படி ஏமாற்ற போகிறாங்க அப்படின்னு தான். ஏன்னா முரளி வந்து கண்டிப்பாக ஏமாற்றுவாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சதான். அது அஞ்சலி ராகவும் வராங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அபி மாட்டி விடுற மாதிரி எதோ பேச போகிறாங்க. அது சம்மந்தமாக நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.